சாமான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஆமாம், பாத்திர கடைக்கு போனாலே லேட்டு தானே ஆகும். புரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெளியில் ஷாப்பிங் போயிருந்தோம். பழைய பாத்திரம்லாம் இருந்துச்சு, சரி போட்டுட்டு புது பாத்திரமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனால் நான் இன்றைக்கி இவ்வளோ பாத்திரம் எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன பாத்திரம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பாத்திரம் வாங்கியிருக்கோம்னா கடாயிங்க. இந்த கடாய் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது தெரியுங்களா? அடிகனமாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெயிட் பயங்கரமாக இருக்குது. ஒரு கையில் தூக்கவும் முடியல, அந்தளவுக்கு வெயிட் இருக்குது. நான் போன டைம் போயிருக்கும்போது நான் கடாயை பற்றி நான் கேட்டிருந்தேன். நான் கடாயெல்லாம் புதுசாக வந்திருக்குமா, நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ரெகுலர் கஸ்டமர்னால அவர் எனக்கு ரேட்டுமே பார்த்து தான் கொடுப்பாரு. வெயிட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. நம்ம இதில் ஏதாவது சிக்கன் குழம்பு இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் செய்யலாம். நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து இந்த கடாய் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கடாயை பார்த்துடலாங்களா? கடாய் பார்த்திங்கன்னா மாடல் பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாகவும், நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிகனமாகவும் இருக்குது, நல்ல வெயிட்டாகவும். இதுவுமே நல்ல வெயிட்டு தான். ஒருத்தர் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அடிகனமான பாத்திரம். தட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் 2 பேர்த்துக்குமே வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ளவர் பார்த்துங்க சூப்பராக இருந்துச்சு. தட்டுமே நல்லா பெருசாக இருக்குது. நம்ம பொரியல்லாம் நம்ம 4-5 வகை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அகலமான தட்டாக இருக்குது அப்படின்னு 2 தட்டு வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாத்திரத்தை பற்றி. நிறைய பிரியாணி செய்வாங்க, குழம்பு வைக்கிறதுக்கு. நல்ல கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 10 பேர்த்துக்குனாலும் நம்ம வந்து இதில் குழம்பு வச்சுக்கலாம், பிரியாணி செஞ்சுக்கலாம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 கிலோ கம்பல்சரி 1 கிலோ செய்யலாங்க பிரியாணி. அந்தளவுக்கு பாட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இங்கே அடியிலும் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. இதுக்கு தட்டு தான் வந்து சொல்லி வச்சுருந்தேன். தட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வெயிட், நல்லாவே வெயிட்டாக இருக்குது. நிறையா நம்ம லட்டு செய்வோம். அந்த டைமில் மோதிச்சுட்டு ஒரு லட்டு செய்யும்போது பூந்தி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால எடுக்க முடியாது இல்லையா? அதுக்காக வாங்கின ஜார்னி தான் இது. இது போன டைம் நான் சொல்லி வச்சுருந்தேன். எல்லாம் வந்த வாட்டி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நான் பழைய பாத்திரம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாமே போய் எடுத்துகிட்டு வந்தேன். நான் இவ்வளோ எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. பாருங்க, நல்லா இருக்குங்களா? இது வந்து நெய் பாத்திரங்க. நெய், எண்ணெய் எது வேணாலும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது வெயிட் கம்மி தான். பார்க்கறதுக்கு பாட் மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுவுமே வாங்கியாச்சு. இது வந்து இப்போ நம்ம ஏதாவது குழம்பு வச்சுக்கிறோம், ஒரு 2 பேர்த்துக்கு சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாத்திரம் யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டேன். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பாத்திரம் நல்லா ஒரு அகலமாகவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லுக்காகவும் இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஃபிஷ்ஷு வந்து மசாலா போட்டு நல்லா பெரட்டுறதுக்கும், இல்லை ஏதாவது நம்ம ஃபிஷ்ஷு பொரிச்சோனாலும் அதை வந்து வைக்கிறதுக்கும் இது வந்து சூப்பரான ஒரு பாத்திரமாக இருந்துச்சு. நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு வந்து இந்த பாத்திரம் வந்து யூஸ் ஆகும். நான் வந்து எப்போவுமே பிரியாணி எடுத்து வைக்கிறதுக்காக வந்து வாங்கினேன். அதாவது பிரியாணி செஞ்சுட்டோன்னா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றுருவோம் இல்லைங்களா? அதுக்காக இந்த பாத்திரம் நான் வாங்கிட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இது நம்ம ஏதாவது ஃபிஷ் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த பாத்திரம் ரொம்பவே யூஸ் ஆகும். இதுவுமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இதை வந்து இண்டக்ஷனில் கூட வச்சுக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால. இதுவும் நல்லா பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. வெயிட் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது. நல்ல குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. நம்ம ஏதாவது மாவு மிக்ஸ் பண்ணணும் சப்பாத்திக்கு, இல்லை பரோட்டாவுக்கு, இல்லை ஏதாவது ஃபிஷ்ஷு, நீங்கள் எந்த பர்பஸுக்கு வேணாலும் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து எதுக்கு முன்னாடி வச்சுருந்தது கூட வெயிட் ரொம்ப கம்மி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டு. நல்லா இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம ஃபைனலாக வாங்கினது இட்லி பாத்திரங்க. இப்போ இந்த இட்லி பாத்திரத்துக்கு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 குழியாக இருக்கிற 3 தட்டு வருது நமக்கு. மேலே போகிறது அந்த புஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நடுவில் பார்த்திங்கன்னா இந்த புஷ் வரும். இது வந்து இடியாப்ப தட்டு இட்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தட்டு. இது மினி இட்லி தட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே 2 கொடுத்துருக்காங்க. நல்ல குழி நல்லா ஆழமாகவே இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு சில இதில் ஃப்ளாட்டாக இருக்கும், இதில் நல்லா ஆழமாகவே இருக்குது குழி. இதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு மூடி கொடுத்துருக்காங்க. இந்த இட்லி பாத்திரத்தில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா பாத்திரம் வந்து நல்லா திக்னஸ்ஸாகவும் அடிகனமாகவும் இருக்கும். நம்ம இண்டக்ஷன்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இட்லி பாத்திரத்தை காமிச்சாருங்க. அதில் இது பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதே நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல திக்னஸாகவும் இருக்குது. இது கூட தனியாக நம்ம ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குதுங்க. இந்த பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு இதில் இல்லை என்னென்ன பாத்திரம் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.